மீகாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் மீகா மூலமா தீர்க்க தரிசனமாக சொன்னார், பெத்லகேமிலே இயேசு பிறப்பார். அல்லேலூயா. பெத்லகேமிலே இயேசு பிறப்பார். இங்க பாருங்க, எப்பிராத்து எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயா நாடுகளிலே ஆயிரங்களுக்குள்ளே, அப்ப என்னது, 1000 கிராமங்கள் பட்டணங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து தான் புறப்படுவார். அல்லேலூயா. பெத்லகேமுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. பெத்லகேம் அந்த கிராமத்திற்கு, அந்த சின்ன கிராமத்திற்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே அந்த பெத்லகேமிலே பிறக்கும்படியான தீர்மானத்தை, ஆசீர்வாதத்தை பெத்லகேமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது சிறியதுதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கிராமத்தில் நாம் இருக்கிற இடங்களில் எத்தனையோ பேர் பணக்காரர்கள், படிப்புள்ளவர்கள், அறிவாளிகள், செல்வந்தர்கள் இருந்தாலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறார். கைவைத்தாமே சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மில் இருந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்படுகிறார். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியை, விளக்கை ஏற்றுவதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடங்களில் நீ அற்பமானவனாக இருக்கலாம், நீ தள்ளப்பட்டவளாக இருக்கலாம், நீ தரித்திரராக கூட இருக்கலாம், நீ பலவீன சகோதரிகளாக இருக்கலாம். அல்லேலூயா. உலகம் பார்க்கிற பிரகாரமா தேவன் உன்னை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. உலகம் பார்க்கிற பார்வை வேற, ஆனா தேவன் பார்க்கிற பார்வை வேற. மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்று, நீ எப்ப கண்ணீரோடு இருக்கிறாய் என்று, உன் உண்மையான மனநிலையை ஆண்டவர் மட்டும்தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த பெத்லகேமுக்கு ஒரு பொறுப்பு. அங்கே இருந்து என்ன செய்யறாரு ஆண்டவர், அநேக இஸ்ரவேலை ஆள போகிறார். அப்ப என்னது, தேவ ஜனங்களை, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஆளுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு அறியாததுக்கு முன்னாடி பிசாசுகள் நம்மை ஆளுகை செய்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியாமல் இருந்தாலும் சரி, அவிசுவாசமாய் சபைக்கு வந்தும் அவிசுவாசமாக இருந்தாலும் சரி, நாம் பிசாசு நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். தயவு செய்து அவிசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். சாத்தான் உங்களுக்குள்ளே வந்து உனக்கு அவிசுவாசத்தை கொடுப்பான். எனக்கு இது நடக்காது, எனக்கு ஆரோக்கியமாகாது, என் தேவையை சந்திக்கப்படாது, நான் இப்படியே இருவேன், நான் செத்துருவேன், அப்படிலாம் பிசாசு சொல்லுவான். நீ நம்ப கூடாது. நீ விசுவாசமா பேசணும். கர்த்தர் என்னைக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா.